Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளில் இருந்து சர்வதேச அரசியலில் தினம் தினம் பரபரப்புக்கு பஞ்சமின்றி காணப்படுகிறது. அவரின் பதவியேற்பு தொடங்கி அடுத்த ஒவ்வொரு நகர்விலும் பல திடுக்கிடும் அறிவிப்புகளையும் பேச்சுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தி வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. போரை நிறுத்த பல்வேறு தரப்பினரும் தீவிர முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் அது பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. சூழல் இப்படி இருக்க, இந்த போர் விவகாரத்தில் ட்ரம்ப் தரப்பு நேரடியாக தற்போது தலையிட்டுள்ளது. சவுதியில் சமீபத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன் நோக்கம் நல்ல முறையிலேயே செல்வதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 3ஆம் உலகப் போர் அவ்வளவு தூரத்தில் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவின் மியாமி மாகாணத்தில் நடந்த உச்சி மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், உலகில் அனைவரும் கொல்லப்படுவதை நான் விரும்பவில்லை. இதன் காரணமாகவே உலகெங்கும் உள்ள போர்களை முடிவுக்கு கொண்டு வர அவசரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறேன். மோதல்களை தீர்ப்பதும் பூமியை மீண்டும் அமைதியின் பாதைக்கு மீட்டெடுப்பதும் அவசியம் என அவர் தெரிவித்தார். 3ஆம் உலகப் போர் குறித்து பேசிய ட்ரம்ப், மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து கொண்டிருப்பதையும் பாருங்கள். அவை அனைத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். 3ஆம் உலகப் போரால் இங்கு யாருக்கும் எந்த ஒரு லாபமும் இல்லை. அதே நேரம் நாம் 3ஆம் உலகப் போரில் இருந்து வெகு தொலைவிலும் இல்லை. இன்னும் 1 வருடம் நீங்கள் ஜோ பைடன் அரசை தொடர அனுமதித்து இருந்தால் உலகத்தில் போர் மேகம் சூழ்ந்திருக்கும். ஆனால் இப்போது அது நிச்சயம் நடக்காது என கூறியவர் அடுத்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை எச்சரிக்க தொடங்கினார். ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா ஐரோப்பாவை விட $200 பில்லியன் அதிகமாக செலவிட்டுள்ளது. ஆனால் முதலீட்டில் எந்த வருமானமும் கிடைக்கவில்லை. ரஷ்யாவை வெல்ல முடியாது என தெரிந்தும் உக்ரைன் வேண்டுமென்றே போரை தொடர நினைக்கிறது. வெல்ல முடியாது என்று நம்பும் ஒரு போரில் அமெரிக்கா அதிக முதலீடு செய்ய வேண்டும் என ஜெலன்ஸ்கி நினைக்கிறார். அவர் ஒரு வெற்றிகரமான காமெடி நடிகர், அந்த நாட்டில் தேர்தலை சந்திக்காத ஒரு சர்வாதிகாரி என ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் கடுமையாக சாடினார். ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசாவிட்டாலும் உக்ரைனை கடுமையாக விமர்சிப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. Wouldn't that be nice? We're giving money to India for elections. They don't need money. They take advantage of us pretty good. One of the highest tariff nations in the world. We try and sell something, they have a 200% tariff, and then we're giving them a lot of money to help them with their election. $32 million for the Prague Civil Society Center. And $21 million for voter turnout in India. Why are we caring about India turnout? We got enough problems. We want our own turnout, don't we? Can you imagine all that money going to India? I wonder what they think when they get it. Now, it's a kickback scheme, you know. It's not like they get it and they spend. They kick it back to the people that send it, I would say, in many cases. Many of these cases. Anytime you have no idea what we're talking about, that means there's a kickback, because nobody has any idea what's going on there. $29 million to strengthen the political landscape in Bangladesh. Nobody knows what they mean by political landscape. What does that mean? $20 million for fiscal federalism and $19 million for biodiversity in Nepal. $47 million for improving learning outcomes in Asia. What the hell do I care about? We got a lot. We got enough problems. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.